இலங்கை மற்றும் மலேசியா இந்தியா போன்ற நாடுகளில் ஊடகவியலாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய திரு கோலாகல சீனிவாசன் அவர்களை இன்றைய சதுரங்கம் நிகழ்ச்சியோடு நாங்கள் இணைத்துக் கொள்ள காத்திருக்கிறோம். இனிமையான வணக்கங்களோடு. அதே சமயம் முதலில் உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் இருந்தால் அது நன்றாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஆகவே உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். நான் தமிழ் ஹிந்துல நியூஸ் எடிட்டரா இருந்திருக்கேன். அதுக்கு முன்னால தினமணியில திருநெல்வேலி எடிஷன் இன்சார்ஜா இருந்திருக்கேன். இதுக்கு முன்னால ஸ்ரீலங்கால நான் கன்சல்டன்ட் எடிட்டரா ஒர்க் பண்ணியிருக்கேன். மலேசியால நான் எடிட்டோரியல் அட்வைசரா மலேசிய டெய்லி தமிழ் நேசன்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆமா, இதெல்லாம் என்ன பண்ண உங்களுடைய பணிகள் வந்துச்சு. அதே போல ரொம்ப முக்கியமான பல பிரமுகர்களை இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். இப்போ கொழும்புல நடந்தது இல்லையா, காமன்வெல்த் சம்மிட் நடந்தது இல்லையா, அதுல உங்களுடைய பொதுநலவாய மாநாடு, அதுல உங்களுடைய வடக்கு மாகாண முதல்வர் விக்னேஸ்வரனோட ஒரு முக்கியமான இன்டர்வியூ எடுத்தேன். அந்த இன்டர்வியூ இங்க பெரிய விவாதத்தை கிளப்பியது. அதுக்கப்புறம் உங்களுடைய டிஎன்ஏ தலைவர் மிஸ்டர் சம்பந்தன் அவரோட இன்டர்வியூ எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னால ஒரு பிரபாகரன் எல்லாரையும் மீட் பண்ணாரு இல்லையா, 2002 ஏப்ரல். நீங்க நிச்சயமா சொல்றது சரிதானே, 2002 ஏப்ரல் தான். ஏப்ரல் 10-11 அந்த இதுக்கு நான் போயிட்டு அதுக்கு அடுத்த நாள் ஒரு காலையில ஒரு 1 மணி வாக்குல கிளிநொச்சி சமாதான செயலகத்துல வச்சு அவர்கிட்ட எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ நான் எடுத்தேன். மிகவும் நெகிழ்ச்சியான தருணம் என்று நான் கருதுகிறேன். இதே அந்த தருணத்தோடு, மகிழ்ச்சியான தருணத்தோடு முதல் கேள்வியை நான் உங்களிடம் முன்வைக்கிறேன். அதுவும் நீங்கள் ஊடகவியலாளர் என்ற அடிப்படையில் முதல் கேள்வியே ஊடகம் சம்பந்தமாக காணப்படுகிறது. ஊடகம் தற்போது சுதந்திரமாக செயல்படுகிறது என்று நீங்க இப்போதும் செயல்படுகிறது என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவது சுதந்திரம்னா இந்தியாவிலேன்னு கேக்குறீங்களா, இல்லாட்டி ஸ்ரீலங்காலன்னு சொல்றீங்களா, எந்த பிராந்தியத்தை வச்சு கேக்குறீங்கன்னு? அதாவது நான் பொதுவாக கேட்கிறேன். இப்ப நான் பல இடங்கள்ல பணிபுரிஞ்சிருக்கேன். இப்ப இந்தியாவை பொறுத்தளவுல ஊடகத்துக்கு மிகச்சிறந்த ஒரு சுதந்திரம் இந்தியா அளவுக்கு வேற எந்த நாட்டிலும் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். நிச்சயமாக. இப்ப அதே நேரத்துல மலேசியால நான் ஒர்க் பண்ணிருக்கேன். மலேசியால ஊடகம்ங்கிறது அந்த நாட்டினுடைய ஹோம் மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது, உள்துறை அமைச்சருக்கு கீழே வருது. மற்ற நாட்டுல பாத்தீங்கன்னா பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரிக்கு கீழே, இன்ஃபர்மேஷன் மினிஸ்ட்ரி கீழே தான் அது வரும். மலேசியால அது உள்துறைக்கு கீழே வருது. உள்துறைக்கு கீழே வந்தாச்சுனாலே அது கண்காணிக்கப்படுகிற துறை அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா மலேசியால எந்த அளவுக்கு சுதந்திரம் இருக்குன்னு நீங்க பார்க்கலாம். கண்டிப்பா மலேசியால இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம்னா, அரசுக்கு எதிரான ஒரு ஊர்வலமோ இல்லாட்டி ஒரு மிகப்பெரிய போராட்டமோ நடக்குதுன்னா, அது நடக்கிறதுக்கு ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னால உள்துறை அமைச்சரத்துல இருந்து எங்களுக்கே போன் கால் போடும். இந்த லெவலுக்கு மேல நீங்க போடக்கூடாது, இது இந்த மாதிரி தான் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட்டரை நாங்க எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான கைட்லைன்ஸை மலேசியாவுடைய உள்துறை அமைச்சகம் எங்களுக்கு கொடுக்கும். அதே நேரத்துல இந்தியாவில இத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணிருக்கேன். நான் ஒரு தடவை கூட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கவர்மெண்ட் சைட்ல இருந்து ரிசீவ் பண்ணதே கிடையாது. இந்தியாவில இருக்கிற மாதிரியான ஒரு மிகச்சிறந்த ஊடக சுதந்திரம் அநேகமா அமெரிக்கால கூட இருக்குமாங்கிறது எனக்கு சந்தேகம். நிச்சயமாக. காரணம் என்ன என்றால், ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அரசியல்வாதிகளை விமர்சனம் செய்யக்கூடிய அளவுக்கு ஊடக சுதந்திரம் இருக்கிறது. அதே சமயம் எல்லா விதமான சுதந்திரங்களும் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட சுதந்திரம் இல்லை. இன்று இலங்கை அரசியல்வாதிகள் யாரையாவது ஒருவரை விமர்சனம் செய்தாலே அடுத்த நாள் பத்திரிகைகளில் தலைப்பு செய்தியாக விமர்சனம் செய்தவருடைய பெயர் வந்து விடுகிறது. இன்றைய நிலை அங்கே அப்படித்தான். அதாவது நாம் பணியாற்றிய காலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம் பணியாற்றிய கிட்டத்தட்ட 2000-2001 அந்த ஆண்டு. அந்த பீரியடுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு அமைதி பேச்சு எல்லாமே நடந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம்.
இருந்தாலுமே அமைதி பேச்சுன்னு இருந்தாலுமே இரண்டு பக்கமே ஒரு முருகல் நிலை இருந்துகிட்டு இருந்தது எப்போதும். ஆமா, இதுல ஒரு விஷயம் என்னன்னா, அந்த காலகட்டத்துல அங்க இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களுக்கு இரண்டு விதமான சவால்கள் இருந்தது. என்னன்னா, நாங்க அரசாலையும் கண்காணிக்கப்பட்டோம், எல்டிடினாலையும் கண்காணிக்கப்பட்டோம். உண்மை, இது நடுநிலைமையான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறீங்க. ஆமா, நாங்க ஏன்னா இப்போ நான் ஒரு தடவை இந்தியாவுக்கு வந்துட்டு திரும்ப கொழும்புக்கு வந்து சேர்ந்தது அடுத்த நிமிஷமே எல்டிடி தலைமைக்கு தெரியும். இப்போ ஏதேனும் ஒரு முக்கியமான பிரமுகர் ஒருத்தர் என்ன கான்டாக்ட் பண்ணி ஒரு விஷயமா பேசுறப்போ, நீங்க இன்னைக்கு மத்தியானம் தானே சென்னையில இருந்து திரும்பினீங்கன்னு கேட்பாங்க. அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுங்கிறது யாருக்கும் தெரியாது. அப்போ எனக்கு நான் உணர்வேன், ஐ வாஸ் பீயிங் வாட்ச்ட் பை போத் எல்டிடி அண்ட் கவர்மெண்ட் ஏஜென்ட். இந்த அதாவது எப்போதுமே நீங்க கண்காணிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க, ரெண்டு தரப்புனாலையுமே கண்காணிக்கப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. உண்மைதான். ஆனா இப்ப எப்படின்னா இந்த போருக்கு பிந்தைய 2009க்கு பிந்தைய சூழல்ல முழுமையா அரசால் கண்காணிக்கப்படுறோம். அவ்வளவுதான். கண்காணிப்பு தொடர்ந்துட்டு தான் இருக்கு. உண்மைதான், நீங்கள் சொல்வது சரிதான். மற்றும் ஒரு கேள்வியை நான் உங்களிடம் முன்வைக்கிறேன். அதாவது, தேர்தல் பிரசாரத்தின் போது சொல்வதும் அதே சமயம் ஆட்சி பீடம் ஏறினால் அதை மறப்பதும் அரசியல் சகஜம் என்று கூட நாங்கள் சொல்லலாம். இந்த நிலைமை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இருக்கும் என்று நீங்கள் கருதுறீங்களா? அதாவது உங்களுடைய யூகம் என்ன என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? அதாவது எப்படின்னாக்க, இப்போ மோடிக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு, ஏராளமான வாக்குறுதிகள் தரப்பட்டிருக்கு. ஆனால் இந்த வாக்குறுதி அத்தனையும் இந்த வரக்கூடிய 5 ஆண்டுகளிலேயே மோடியால் நிறைவேற்றப்பட்டுவிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். காரணம், கடந்த 10 ஆண்டுகளில் காங்கிரஸ் தலைமையினால இந்த யுபிஏ அரசு மூலம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற சேதாரங்கள் மிக அதிகம். அதை சரி பண்றதுக்கு அடுத்த ஒரு 2 அல்ல 3 வருஷங்கள் தேவைப்படும். அதாவது காங்கிரசுடைய 10 ஆண்டுகளில் நடந்திருக்கக்கூடிய ஊழல்கள் இருக்கு, ஸ்கேம், அந்த ஊழல்களுடைய மொத்த மதிப்பே 18 லட்சம் கோடிக்கு மேல். 18 லட்சம் கோடிக்கு மேல். இதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு கணக்கில் அடங்காதது. இவற்றையெல்லாம் தாண்டி சரி செய்து திரும்பவும் சரியான ஒரு இடத்துக்கு இந்த தேசத்தை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு மோடியிடம் இருக்கிறது, மோடிக்கு உண்டு. அத ஒரு நினைக்க மாத்திரத்து, ஒரு மந்திரக்கோரை கையில் வைத்துக் கொண்டு ஆட்டுவதை போல மோடி செய்துவிடும். பெரிய சவால். ஆனால் மோடியின் மீது தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அவர் சொல்லக்கூடிய காரியத்தை இன்றைக்கு செய்யவில்லை என்றாலும் 3 ஆண்டுகளுக்கு கழித்தாவது செய்வார். ஏன்னா அவருடைய ஜெனரல் சைக்காலஜி அந்த மாதிரி. மோடியினுடைய பொதுவான சைக்காலஜி எப்படின்னா, அவர் ஒரு கில்லர் இன்ஸ்டிங் இருக்கக்கூடிய ஒரு நபர். அதாவது நினைத்தால் சாதிக்கக்கூடிய. உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன தகவல் சொல்றேன். அதாவது குஜராத்ல ஒரு மிகப்பெரிய பூகம்பம் நடந்தது. அந்த பூகம்பத்துக்கு பிறகு குஜராத்தே இல்லை, நொறுங்கி போய்விட்டது என்று எல்லோருமே கருதினார்கள். அப்போ அங்க குஜராத்ல இன்வெஸ்டர்ஸ் யாருமே வரல இந்த பூகம்பத்துக்கு அப்புறம். ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி கிடையாது, எதுவுமே கிடையாது. பட்டும் மோசமான இருக்கிற ஸ்டேட்லயே ரொம்ப பின்தங்கின மாநிலமா அன்னைக்கு இருந்தது. திரும்ப அந்த குஜராத்தை மறுநிர்மாணம் செய்து இந்தியாவில் மிகச்சிறந்த ஒரு மாநிலங்கள் ஒண்ணு அவர் திரும்ப மேலெடுத்து கொண்டு வந்தார். இது ஒரு பீனிக்ஸ் பறவை போல, சாம்பல்ல இருந்து உயிர் கழித்த பீனிக்ஸ் பறவை போல குஜராத் திரும்ப அதனுடைய சாவின் விளிம்பிலிருந்து மீண்டும் கொண்டு வந்திருக்க. அவ்வளவு பெரிய சாதனையெல்லாம் அவர் செஞ்சு காட்டியிருக்கார். அதனால மோடி மேல ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நிச்சயமாக அந்த நம்பிக்கை வீண் போகக்கூடாது என்றே நானும் நினைக்கிறேன். உங்களுடைய நம்பிக்கையாகவே இருக்கட்டுமே. சரி, தொடர்ந்து அடுத்த கேள்வி என்ன சொன்னால், அதாவது இப்ப பாருங்கள், இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை சர்வதேசத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்று பலருடைய கோரிக்கைகள், அதே சமயத்தில் ஆர்ப்பாட்டங்கள் என்று பரவலாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இது எந்த வகையில் சாத்தியமாகும் என்று நீங்க கருதுறீங்க? அதாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ராஜபக்சேக்கு ஆதரவும் கிடையாது, எதிர்ப்பும் நான் கிடையாது.
நான் வந்து ஒரு நடுநிலையான ஜேர்னலிஸ்ட்ங்கிற முறையில ஒரு விஷயத்தை சொல்றேன். போர்க்காலத்துல 2 தரப்பிலும் குற்றங்கள் நடந்தன. ஒண்ணு, இதுல அதிக அளவுல குற்றங்கள் யார் எப்போது மக்களை மனித கேடயமாக பயன்படுத்தினார்கள் இருதரப்பும் என்று பரவலான குற்றச்சாட்டு காணப்படுகிறது. இருதரப்பும் இதுல வந்து என்னன்னா அதிக அளவுல எப்போதுமே யார் குற்றம் செய்வாங்கன்னா யாரு கை ஓங்குமோ அவங்க அதிகமா குற்றம் செய்வாங்க. ரைட். இப்ப அரசுடைய கை ஓங்கி இருக்கு, அதனால அரசு தரப்பு அதிக குற்றம் செய்திருக்க வாய்ப்பு உண்டு. இவ்வளவுதான். ஆனால் அதே நேரத்தில் ஒரு சர்வதேச குழு ஒன்று ஒரு நாட்டுல போய் விசாரிக்கிறது அப்படிங்கிறது இந்திய அரசுடைய பார்வையைத்தான் நான் இந்த இடத்துல பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது வந்து ஒரு தவறான முன்னுதாரணத்தை செட் பண்ணும். இப்போ இந்த ஒரு விஷயத்தை நாங்க அக்செப்ட் பண்றோம் அப்படின்னா நாளைக்கு காஷ்மீர் விஷயத்துல காஷ்மீர்ல இருக்கக்கூடிய தீவிரவாதிகளோ மற்றவர்களோ ஒரு நடுநிலைமையாளர்கள் அப்படிங்கிற ஒரு போரத்துக்கு கீழே இருந்து காஷ்மீர் விஷயத்துல வந்து சர்வதேச தலையீட அவங்க வலியுறுத்தலாம். எல்லா நாட்டிலையுமே இது மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். அப்போ அந்த பிரச்சனையை முன்னிறுத்தி ஒவ்வொரு நாட்டை சேர்ந்தவர்கள் இப்படியே கேட்கலாம். ஆக ஒவ்வொரு நாடுமே ஐநா நியமிக்கக்கூடிய ஒரு குழுவுக்கும் பதில் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய வேறு வேலையை செய்தாக வேண்டும். அப்படி ஒரு சூழ்நிலை வருகிற போது அது வந்து நிச்சயமாக அந்த தேசத்தினுடைய இறையாண்மைக்கு சாவரினிட்டிக்கு ஒரு விடுக்கப்பட்ட சவாலாகத்தான் இருக்கும். நான் அப்படித்தான் நினைக்கிறேன். அதுக்கு என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னா அதுக்கு மாற்று என்ன? அடுத்தப்ப ஒரு கேள்வி, இப்படி ஒரு சர்வதேச குழுவை இவங்க நியமிச்சு இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம், யாரெல்லாம் வந்து ஸ்ரீலங்காவுக்கு எதிரான தீர்மானத்தை கொண்டு வந்தார்களோ அவர்களுடைய வலியுறுத்தலின் பேர்ல தான் இந்த சர்வதேச குழுவே அமைக்கப்படுது. அப்படிங்கிறப்ப சர்வதேச குழு எந்த அளவுக்கு நடுநிலைமையோடு இருக்கும் அப்படிங்கிறது கேள்விக்குறியோடு தானே எங்களுடைய வாழ்க்கையை நகர்கிறது. அதாவது எப்படி வந்து ஸ்ரீலங்கா நியமித்திருக்கக்கூடிய அந்த வார் சம்பந்தப்பட்ட கமிஷன் இருக்கு இல்லையா, அது ஸ்ரீலங்கா அந்த அரசு நியமித்திருக்கக்கூடிய கமிஷன், அது எப்படி நடுநிலைமையா இருக்கும்னு நீங்க சந்தேகப்படுறீங்களோ அதே அளவுக்கு இதையும் சந்தேகப்பட முடியும். அப்போ என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா இலங்கையின் நட்பு நாடுகள், நடுநிலைமையான நாடுகள் இவையெல்லாம் கலந்த ஒரு அமைப்பு ஒண்ணு இலங்கையுடைய தேர்வுக்கும் விட்டு இவங்க எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி ஒரு போரம் ஒண்ணு அமைச்சிருக்கலாம். இது ஐநாவுக்கு கீழே கொண்டு வந்திருக்க தேவையில்லை. ஏன்னா ஐநாவுடைய கண்காணிப்பு கீழே ஒரு கண்ட்ரி வர்றது அப்படிங்கிறது அந்த கண்ட்ரியை பொறுத்தளவு அவமானமான ஒரு விஷயமாகவும் கருத இடம் உண்டு. அடுத்தவங்களுடைய ஒரு நாட்டு விஷயத்துல மூக்கம் நுழைக்கிற மாதிரி இது இப்ப என்னுடைய இந்தியாவின் மீது இப்போ பாகிஸ்தான் வலியுறுத்தி ஐநா அமைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு இந்தியன்கிற முறையில நான் அதை எதிர்த்தேன். அதே மாதிரி தான் சரி. அதே சமயம் இந்த சார்க் நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்துவதில் மோடியின் அக்கறை பாராட்டுக்குரியது என்று நேற்று அமெரிக்கா புகழாரம் சூட்டியிருந்தது. அந்த ஒரு செய்தியை நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த நிலையில நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்னென்று சொன்னால், பிரதமராக பதவியேற்கக்கூடிய நிலையில் அனைத்து அதாவது சார்க் நாடுகளை சேர்ந்தவர்களை அழைத்திருந்தார் மோடி. இதேவேளை அந்த செய்தியில் காணக்கூடிய ஒரு விடயம், பாகிஸ்தான் பிரதமரை அழைத்திருந்தார் என்றும் அதே சமயம் இலங்கையை பற்றி எந்த விதமான ஒரு கருத்துக்களையும் குறிப்பிடாது இருந்த ஒரு விடயத்தையும் அவதானிக்கக்கூடிய இருந்தது. ஆகவே இந்த நிலையில் நான் உங்களிடம் முன்வைக்கக்கூடிய கேள்வி என்னன்னு சொன்னால், மஹிந்த ராஜபக்ஷ இந்தியாவிற்கு வருவதை எதிர்த்து பல போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் வலியுறுத்தப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாது சிவப்பு கம்பளம் விதிக்க கூடாது என்ற ஒரு கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மஹிந்த ராஜபக்ஷ இந்தியா வந்தது சரி என்று நினைக்கிறீர்களா? மோடி வந்து அழைத்தது சரியா அல்லது தவறா? இது பற்றி உங்களுடைய கருத்து? இல்ல, அதாவது சார்க் நாடுகளுடனான உறவு அப்படிங்கிறது இந்தியாவுக்கு அவசியமான ஒரு விஷயம். நீங்க மோடியோட முதல் வெளிநாட்டு பயணம் எடுத்துட்டா பக்கத்துல இருக்க பூட்டான் தான். பூட்டான் வந்து சார்க்ல ஒரு அங்கத்துவம் பெற்ற ஒரு நாடு. அவருடைய முதல் பயணமே ஒரு சார்க் நாட்டில இருந்து ஆரம்பமாயிடுச்சு. ஒண்ணு. இரண்டாவது, சார்க் நாட்டு தலைவர்கள் அத்தனை பேருமே அவருடைய பதவியேற்பு விழாவுக்கு வந்திருந்தார்கள், வாழ்த்தினார்கள். அது சார்க் நாடுகளுடைய உறவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு, என்னதான் எவ்வளவுதான் பெரிய ஆளா இருந்தாலும் உள்ளூர்கான சப்போர்ட் எப்போதும் வேணும் அப்படின்பாங்க. அதே போல நீங்க
பிரேசிலுக்கு போகலாம், தென்னாப்பிரிக்காவோட பேசலாம், எல்லாம் பேசலாம். ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய இந்த சார்க் நாடுகளுடைய ஆதரவு என்பது இந்தியாவை பொறுத்தவரை ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான. ஏன்னா இது எல்லாமே ஏதோ இது இந்தியன் சப்கான்டினென்ட் துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடியது, இந்துமா கடலுடைய அருகில் இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகள், இவர்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது இந்தியாவுடைய பாதுகாப்பிலிருந்து ஒவ்வொன்றுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால அது ஒன்று. இரண்டாவது, ராஜபக்சேடைய வருகைக்கு எப்போது எதிர்ப்பு தெரிவிப்பது என்பது இந்தியாவின் தமிழகத்தில் எப்போதுமே எழக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அத்தகைய சட்டங்களை எழுப்பக்கூடியவர்கள் யார் என்பதையும் நம்ம பார்க்கணும். அந்த மாதிரியான சட்டங்களை எழுப்பக்கூடியவர்கள் ஒரு சில அமைப்புகளை சார்ந்தவர்கள், அவ்வளவுதான். அதே நேரத்தில் தமிழுணர்வை காட்டும் விதத்தில் அவர்கள் சொல்லுகிறபடி செய்தாக வேண்டிய ஒரு கட்டாயம், ஒரு நிர்பந்தம் தமிழக அரசுக்கு ஏற்படும். இன்றைக்கு தமிழக அரசு யார் இருந்தாலும் சரி, இந்த இடத்தில் ஜெயலலிதா இருந்தாலும் சரி, கருணாநிதி இருந்தாலும் சரி, அவர்கள் தாங்கள் தமிழர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ராஜபக்சே எதிர்த்தாக வேண்டும் என்கிற நிலைப்பாட்டுக்குத்தான் வருவார்கள். அது அரசியலுக்காக அவர்கள் செய்யக்கூடியது. ஆனால் அதையும் தாண்டி ராஜபக்சே இந்தியாவுக்கு வரத்தான் செய்தார், அந்த பதவியேற்பில் பங்கேற்கத்தான் செய்தார். அதே போல பல்வேறு விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மத்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு இருக்கிறதா, அந்த நிலைப்பாடு பழைய காங்கிரஸ் அரசு எடுத்த நிலைப்பாடு. அதாவது இலங்கை விஷயத்துல இந்தியாவின் வெளியுறவு கொள்கை என்பது மோடி அரசு வந்துவிட்டதால் பெரிதாக மாறிவிடவில்லை. இப்ப கச்சத்தீவு சம்பந்தமா எடுத்துக்கிட்டாலும் சரி, அது பெருசா எந்த விதத்திலையும் மாறவே இல்லை. அதாவது ஒரு விஷயத்தை இந்திய வெளியுறவுத்துறை என்பது மிக தெளிவாக இருக்கிறது. அது என்னவென்றால் ஐக்கிய இலங்கை, ஒன்றுபட்ட இலங்கை என்கிற ஃப்ரேம் ஒர்க்குக்குள் தமிழர்களுக்கு தீர்வு. நிச்சயமாக இந்த வேளையில் நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் முன்வைக்க விரும்புகிறேன். இலங்கையின் இறுதிக்கட்ட போரின் போது அத்தனை நாடுகளும் இலங்கையோடு கைகோர்க்காமல் இலங்கையால் நிச்சயமாக வென்றிருக்க முடியாது. அந்த தருணத்தில் இலங்கையோடு கைகோர்த்து விட்டு இன்று நான் செய்யவில்லை நீ செய்யவில்லை என்று சொல்வது வெறும் கண்துடைப்பு நாடகம் என்றுதான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். அதாவது ஒரு ஐரடி என்னன்னா, ஒரு முரண்பாடு என்னன்னா, அந்த போர்க்காலத்தில் யார் யாரு இலங்கை அரசுக்கு உதவி செய்தார்களோ அந்த நாடுகள் தான் இன்றைக்கு இலங்கைக்கு எதிராக குற்றம் சாட்டி கொண்டு இருக்கு. அதாவது ஒரு விஷயத்தை இங்க நான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு குறிப்பிட விரும்புறேன். இந்த போர் விஷயத்தில் இலங்கை அரசுக்கு அனுசரணையாக இந்தியா செயல்பட்டது உண்மை, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த போர் முடிந்ததுக்கு பிறகு மே 21 அல்லது மே 22 என்று நினைக்கிறேன், அதாவது 2009, அப்போ நாடாளுமன்றத்தில் பேசிய ஒரு முக்கிய அமைச்சர்களில் ஒருவனான மங்கள சமரவீர அவர் பேசுகிற போது ஒரு விஷயத்தை சொன்னார். இந்தியாவுடைய உதவி மட்டும் இல்லாதிருந்தால் நாங்கள் எல்டிடியிடமிருந்து ஒரு அங்குல நிலத்தை கூட கைப்பற்றி இருக்க முடியாது அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக கண்டிப்பாக இது இது இலங்கை நாடாளுமன்றத்தில் அது பதிவு செய்யப்பட்ட வாக்கு, அதனுடைய அவை குறிப்பில் இன்றைக்கும் இருக்கிறது. கண்டிப்பாக இதுவரைக்கும் இந்தியாவில் இருந்து அதற்கு எந்த விதமான எதிர்ப்புகளும் குறிப்பிடவே இல்லை. அதாவது மங்கள சமரவீர சொன்ன கருத்துக்கு இன்றை வரைக்கும் இந்தியா ஒரு எதிர்ப்பை கூட சொன்னதே கிடையாது என்ற ஒரு விடயத்தை நாங்கள் பதிவு செய்யலாம். சொல்லவே இல்லை. இன்னொரு விஷயம் நான் ஒண்ணு சுட்டிக்காட்ட விரும்புறேன். நான் மிஸ்டர் ஆர் சம்பந்தனை அவருடைய வீட்டுல வச்சு கொழும்புல இன்டர்வியூ எடுக்கிறப்போ மிஸ்டர் சம்பந்தன் ஒரு கருத்தை என்னோட பகிர்ந்து கொண்டார். நான் அவர்கிட்ட கேட்டேன் அதாவது வட்டுக்கோட்டை பிரகடனத்தில் நீங்க தனி தமிழ் ஈழம் என்பதை ஆதரித்தீர்கள், இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் உங்களுடைய நிலைப்பாடு. ஏன்னா வட்டுக்கோட்டை பிரகடனத்துல கையெழுத்து போட்டவர்களும் சம்பந்தமும் ஒத்தார். அப்படி இருக்கிற போது இப்போது உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்று கேட்டேன். அப்போது சம்பந்தம் சொன்னார், ஆயுத போராட்டம் என்பது முடிவுக்கு வந்துவிட்டது, இனி இன்னொரு ஆயுத போராட்டம் என்பதற்கான சாத்தியங்கள் அறவே கிடையாது. ஒன்றுபட்ட இலங்கைக்குள் மரியாதைக்குரிய மானமுள்ள ஒரு நல்ல வாழ்க்கை
இங்க இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 13வது சட்ட திருத்தத்தை அவர் வலியுறுத்தினார். இதுதான் அது சம்பந்தமே. இன்னைக்கு எல்லோருமே அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இல்ல ஒரு விஷயம் என்னன்னா, தனி தமிழ் ஈழம்ங்கிறத தமிழகத்தில் இருக்கிற ஒரு சிலர் தான் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்களே ஒழிய ஈழத்தில் இருக்கிற எல்லோருமே கைவிட்டு விட்டார். இல்லை, அப்படி சொல்ல இயலாது. ஏனென்றால் அடி வாங்கி வாங்கி எழுந்து ஓட முடியாத ஒரு நிலையில் காணப்படுகிறார்கள் மக்கள். ஒன்று. இன்னொன்று நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அச்சத்தை கூட நாங்கள் சொல்லலாம். ஏனென்றால் ஒருவர் அரசுக்கு எதிராக ஏதாவது ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தால் அவருடைய தலை துண்டிக்கப்பட்டு கிடந்திருக்கும். எந்த முச்சந்தியிலாவது அவருடைய தலை துண்டிக்கப்பட்டு கிடப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த நாள் ஒரு பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக வரக்கூடிய நிலை இருக்கிறது. ஆகவே மக்களின் அச்ச நிலையும் இதற்கு காரணம் என்று கூறலாம். இந்த அச்சம் காரணம். இன்னொரு அச்சம் காரணம்ங்கிறதாட்டு நான் ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னா, இந்த அரசியல் யதார்த்தம். நீங்க ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் அரசியல் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இருக்கிற அரசியல் யதார்த்தம் தனி ஈழம் அமைவதற்கு சாத்தியமான ஒன்றாக இல்லை. அதுதான் உண்மை. பொலிட்டிக்கல் ரியாலிட்டி என்பது முற்றிலும் வேறாக இருக்கிறது. அதுவே ஒரு சிறிய நாடு ஸ்ரீலங்கா. அதற்குள் இப்போ இதே நேரத்துல பாகிஸ்தான் இரண்டாயிடுச்சு. அதுக்கு காரணம் பாகிஸ்தான் இப்போ எப்படி ஸ்ரீலங்கா இருக்கோ அதே போல ஒரு நிலப்பரப்பாக இல்லை. அதனுடைய கிழக்கு பாகிஸ்தான் என்பது எங்கோ இருக்கிறது, மேற்கு பாகிஸ்தான் இன்னொரு புறம் இருந்தது. அது புவியியல் ரீதியாக இரண்டும் துண்டாக தனித்தனியாக கிடந்தன. அந்த பிரச்சனை மொழியின் அடிப்படையில் ஏற்பட்டது, பின்பு தனியாக மாறியது. அது கிழக்கு பாகிஸ்தான், பங்களாதேஷ் என்று அன்றைக்கு அதை இந்தியா அங்கீகரித்தது. பங்களாதேஷ் உருவாவதற்கு இந்தியாதான் காரணமாகவே இருந்தது. அது வேறு விஷயம். ஆனால் இங்க அது ஒரே நிலப்பரப்பாக இருக்கிறது. இங்க துண்டாடப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிலையியல் அடிப்படையில் கிடையவே கிடையாது. சரிதான். கடைசியாக நான் உங்களிடம் ஒரே ஒரு கேள்வியை கேட்கலாம் என்று கருதுகிறேன். அதாவது பிரிக்ஸ் அமைப்பில் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென் அமெரிக்கா ஆகிய 5 நாடுகள் அங்கம் வகிக்கிறது. இந்த நிலையில் பிரிக்ஸ் வங்கியால் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் என்று நரேந்திர மோடி நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார். அது பற்றி உங்களுடைய கருத்து? அதாவது அந்த நியூ பிரிக்ஸ் வங்கி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு வங்கி. அது காரணம் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் உலக நாடுகளுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய, பெரும் கடன்களை தரக்கூடிய பெரும் அமைப்பாக IMF-உம் வேர்ல்டு பேங்கும் தான் இருந்து வந்தன. இந்த இரண்டுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர் சேர்மன் எல்லோருமே அமெரிக்கர். எனவே நேரடியாக அமெரிக்க நாடு உங்களை கட்டுப்படுத்தாவிட்டாலும் இந்த 2 அமைப்புகளின் மூலமாக ஏதோ ஒரு விதத்தில் அமெரிக்கா உங்களை கட்டுப்படுத்தி கொண்டே இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்ப இருக்கக்கூடிய இந்த வளரும் நாடுகளான பிரிக்ஸ் நாடுகளை சேர்ந்த இந்த நாடுகள் முதலீடு செய்து இந்த வங்கியை உருவாக்கி, அது கிட்டத்தட்ட 3ஆம் உலக நாடுகளுக்கான ஒரு வங்கி என்கிற ஒரு அடிப்படை கொண்டு வந்திருக்கிறார்கள். இதன் மூலம் கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்க பிடியிலிருந்து வெளியில் வருவதற்கு இது ஒரு பெரிய வாய்ப்பை கொடுக்கும். அந்த விதத்தில் இது ஒரு முக்கியமான முயற்சி. நிச்சயமாக அந்த முயற்சி பலிக்கும் என்று பலருடைய நம்பிக்கையாகவும் இருக்கிறது. அதே சமயம் பலரும் விசனம் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த முயற்சி பலிக்கட்டும் என்று நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிவிடலாம். அது மட்டுமில்லாது உங்களுடைய பொன்னான நேரத்தை நமது ஜில்ஜில் வானொலிக்காக தந்தமைக்கு உங்களுக்கு இனிமையான நன்றியை ஜில்ஜில் வானொலி தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி. வணக்கம். நன்றி. தேங்க்யூ.